நினச்சிருந்தோம். ஆனால் கர்த்தரோட சித்தம் இந்த நாளில் உங்களை எல்லாரையும் அந்த இடத்துல பார்க்கும்படி தேவன் பாராட்டின கிருபைக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. எங்களோடு கூட சேர்ந்து ஒரு வார்த்தையை நம்ம தியானிக்க போகிறோம். கொஞ்சம் நன்றாக கவனிக்க போகிறோம். கர்த்தர் நம்மோடு கூட பேச போகிறார். கர்த்தர் நமக்காக என்ன வார்த்தை வைத்திருக்கிறாரோ கர்த்தர் நம்மோடு கூட பேசட்டும். நன்றாக நம்ம கவனிக்க போகிறோம். என்னாகமும் எழுதின புஸ்தகத்தில் 21வது அதிகாரம் அது 8வது வசனத்தை நம்ம வாசிக்க கேட்போம். என்னாகமும் 21 அது 8வது வசனம். The Numbers chapter 21 verse 8. அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ ஒரு கொள்ளிவாயின் சர்ப்பத்தின் உருவத்தை செய்து அதை ஒரு கம்பத்தின் மேல் தூக்கி வை. கடிக்கப்பட்டவன் எவனோ அவன் அதை போதுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கரங்களை கொண்டு வந்தவர்கள் மாத்திரம் உயர்த்தி சொல்லாமே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். இன்னைக்கு என்னோட செய்தியின் தலைப்பு, நோக்கி பார்த்தால் பிழைப்பான். என்ன தலைப்புங்க? நீங்கள் சொல்ல சீக்கிரமாக சொல்லிட்டீங்கன்னா நான் சீக்கிரமாக முடிச்சிருவேன். உங்களுக்காக சீக்கிரமாக அவங்க ஜோம் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. நீங்கள் லேட் பண்ணிங்கன்னா நான் லேட் ஆகிடுவோம். அப்போ காலையில் எத்தனை மணிக்கு தான் ஆகும்? டிஃபனோடு முடிக்கிறத பதிலாக அதுக்கு மாறாக லஞ்சுக்கோட முடிகிற மாதிரி இல்லை டின்னரோடு முடிகிற மாதிரியா கூட போயிடும். கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. இங்கே வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. இன்றைக்கி எனக்கு செய்தியுடன் தலைப்போம் என்னென்னா, நோக்கி பார்த்தால் என்ன பண்ணுவானா பிழைப்பான் அப்படின்னு சொல்லி இங்கே வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த அதிகாரத்தை 21வது அதிகாரத்தை நீங்கள் 5வது வசனத்திலிருந்து நீங்கள் அப்படியே வாசித்து பார்ப்பீர்கள் என்றால், இஸ்ரவேல் ஜனத்திற்கு ஆண்டவர் நிறைய அற்புதத்தெல்லாம் செஞ்சுட்டு தான் இருக்காரு. ஆண்டவர் மெனி அற்புதங்கள், நிறைய அதிசயங்கள்மான காரியங்களெல்லாம் செஞ்சுட்டு இருக்கிறாரு. இவ்வளவும் செஞ்ச பிறகும் ஆனால் அவங்க என்ன பண்ணுறாங்க, ஒரு புலம்புகிறார்கள். ஐயோ எனக்கு என்ன பண்ணல, எனக்கு சாப்பாடு இல்லைன்னு சொல்லி புலம்பிட்டு அந்த இருக்கிற சூழ்நிலையில் என்ன பண்ணுறாரு, தேவனுக்கு விரோதமாகவும் மோசேக்கு விரோதமாகவும் இப்போ அவங்க பேச ஆரம்பிக்கிறார்கள். அப்போ அவங்களுக்கு விரோதமாய், தேவனுக்கு விரோதமாய் அவர்கள் பேசுகிறது நிமித்தமாக தேவன் என்ன பண்ணுறாருன்னா, ஒரு கொள்ளிவாய் சர்ப்பத்தை இஸ்ரவேல் ஜனங்கள் மத்தியில் அனுப்புகிறார். கொள்ளிவாய் சர்ப்பம் அது ஒரு பாம்பை என்ன பண்ணுறாரு, இஸ்ரவேல் ஜனத்தின் மத்தியில் அனுப்புகிறவராய் காணப்படுகிறார். அப்போ அந்த பாம்பு என்ன பண்ணுது, எல்லாரும் என்ன பண்ணுது, போட்டு கடிச்சிட்டு இருக்கு. அப்போ எல்லாம் கடிச்சவன உடனே செத்துறான், கடிச்சத உடனே செத்துறான். இப்போ ரொம்ப விஷமான பாம்பு என்ன பாம்பு, என்ன பாம்பு சொல்லலாம், நல்ல பாம்பு. கடிச்சா கொஞ்சம் சீக்கிரத்தில் செத்து போயிடுவாங்கன்னு சொல்லுவாங்க. அதுமாரி நிறைய நிறைய விஷமுள்ள பாம்புகள் நிறைய இருக்கிறது. அதுபோல் அன்னைக்கு அந்த கொள்ளிவாய் சர்ப்பம் கடிச்சவனா உடனே செத்து போயிடுறான். அப்போது ஜனங்களுக்குள்ள இன்னும் பயம் அதிகமாகிடுச்சு. ஐயோ என் கூட இருந்த ஜனங்கள் எல்லாம் என்ன பண்ணுறாங்க, இன்னும் பயப்படுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் பயப்பட ஆரம்பிக்கிறார்கள். கூட இருந்தவங்க எல்லாரும் பயந்த சூழ்நிலையில் இப்போது எல்லாரும் என்ன பண்ணுறாங்கன்னா, மோசே இடத்துல போய் ஜெபம் பண்ணுறாங்க, கேட்குறாங்க, மோசே இப்போ என்ன பண்ணு, ஜனங்களெல்லாம் மடிந்து போகிறார்கள், செத்து போகிறாங்க, அவங்களுக்காக தேவனிடத்தில் நீ என்ன பண்ணு, விண்ணப்பம் பண்ணு, இவர்கள் உயிர் தப்பிக்கும்படியாக, நாங்கள்லாம் இன்னும் ஜீவனோடு இருக்கும்படி இந்த கொள்ளிவாய் சர்ப்பத்திலிருந்து நாங்கள் தப்பித்துக் கொள்வதற்கு, இந்த பாம்பிலிருந்து எங்களை தப்பித்துக் கொள்வதற்கு, இந்த பாம்பு போல எங்களுக்கு வருகிற பிரச்சனையிலிருந்து நாங்கள் தப்பித்துக் கொள்வதற்கு, இந்த எல்லாம் வருகிற சூழ்நிலைகளை போல வருகிற எல்லா பிரச்சனைகளுக்கும் நான் தப்பித்துக் கொள்வதற்கு எனக்கு தேவனிடத்தில் முறையிடுவாயாகன்னு சொல்லி இஸ்ரவேல் ஜனங்கள் அன்னைக்கு என்ன பண்ணுறாங்க, மோசேயினிடத்தில் வந்து முறையிடுகிறார்கள். அப்போ மோசே தேவனிடத்தில் முறையிடுறாரு. தேவன் மோசேக்கு ரிப்ளை கொடுக்கிற வசனம் தான் இந்த 8வது வசனமாய் காணப்படுகிறது. முதலிருந்து மறுபடியும் அதை வாசிக்க போகிறோம். 8வது வசனத்தை வாசிக்க கேட்போம். அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ ஒரு கொள்ளிவாய் சர்ப்பத்தின் உருவத்தை செய்து, அந்த கொள்ளிவாய் சர்ப்பத்தின் உருவத்தை நீ என்ன பண்ணு, செய்ய, அதை ஒரு கம்பத்தின் மேல தூக்கி வை. கடிக்கப்பட்டவன் எவனோ அவன் அதை நோக்கி பார்த்தால் பிழைப்பான் என்றார். ஹல்லேலூயா. யாரெல்லாம் இப்ப தேவன்
மோசேக்கு அழகான ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாரு. அப்பா நீ என்ன பண்ணு, கொல்லிவாய் சர்பத்தை ஒரு உருவத்தை என்ன பண்ணு, ரெடி பண்ணு. ஒரு உருவத்தை ரெடி பண்ணிட்டு அதை ஒரு உயரத்தில் தூக்கி வை. அதை ஒரு நல்ல மேலே தூக்கி, ஹைட்டாக இருக்கிற இடத்துல நல்ல மேலே தூக்கி வை. தூக்கி வச்சுட்டு என்ன பண்ணு, யாரெல்லாம் அந்த கொல்லிவாய் சர்பம் பாம்பு கடிக்குதோ, கடிச்ச மாத்திர இடத்துல என்ன பண்ணு, அதை நோக்கி பார்க்க சொல்லு. நோக்கி பார்த்தா பிழைப்பான். இது அப்படியே நம்ம ப்ராக்டிக்கலாக இப்போ அதை நம்ம யோசிக்க போகிறோம். இப்போ நல்ல பாம்பு விஷம் உள்ளதுன்னு சொல்லிட்டீங்க, நீங்கள் தான் சொன்னீங்க. ஆக்சுவலி நான் ரொம்ப பார்க்கல, விஷம் உள்ளதுன்னு சொல்லிட்டீங்க. இப்போ நல்ல பாம்பு கடிச்சன ஒருத்தனை இப்போ கூப்பிட்டு வரும்போது ஒரு பாம்பு போல் ஒரு உருவத்தை செஞ்சுட்டு அதை நோக்கி பாரு நீ பிழைச்சிருவன்னு சொன்னால் நம்மளை என்ன சொல்லுவான்? ஐயா பஸ் மாறிட்டு இங்கே உட்காந்துட்டாரு. வேற இடத்துக்கு போக வேண்டிய ஆள் என்ன பண்ணிட்டாரு, இங்கே உட்காந்துட்டாரு. ஏன்னா பாம்பு கடிச்சிருக்கு. இன்னும் கொஞ்ச நேரத்தில் என்ன பண்ணிடும், விஷம் தலை ஏறிடும். இப்பேற்பட்ட சூழ்நிலைகள்லாம் இருந்திருக்கும். ஆனால் தேவன் சொல்கிற வார்த்தை ஒரு சில நேரத்தில் நம்ப முடியாத போல தான் இருக்கும். தேவன் நமக்கு சொல்கிற வார்த்தையும் ஒரு சில நேரத்தில் நம்ப முடியாத போல தான் இருக்கும். இங்கே பாம்பு கடிச்சு செத்து போயிட்டே இருக்கிறான். கடிக்குது உடனே செத்துறான், கடிக்குது உடனே செத்துறான். இப்படிப்பட்ட சூழ்நிலை நடந்துட்டு இருக்கு. ஆனால் தேவன் சொல்கிறாரு, யார் கொல்லிவாய் சர்பத்தினால பாதிக்கப்பட்டு கடிக்கப்படுறாங்களோ இமிடியேட்டாக என்ன பண்ண சொல்லு, அந்த சர்பத்தை மேலே உயர தூக்கப்பட்டிருக்கிற அந்த கொல்லிவாய் சர்பத்தின் உருவத்தை என்ன பண்ண சொல்லு, நோக்கி பார்க்க சொல்லு. நோக்கி பார்த்த உடனே என்ன பண்ணுறான், அவன் பிழைச்சிப்பான். மேபி அதை நம்பாதவன் எத்தனையோ பேர் இருந்திருப்பான், அதை நம்பினவனும் இருந்திருப்பான். இன்னைக்கு நம்ம சூழ்நிலையிலையும் இன்னைக்கு நம்ம ஆண்டவரை நோக்கி பார்க்க போகிறோம். ஹல்லேலூயா. இந்த கொல்லிவாய் சர்பம்ன்றது நம்ம இன்னைக்கு விடுதலைக்காக தான் நம்ம வந்திருக்கிறோம். நம்ம லைஃப்லேயும் நிறைய பிரச்சனைகள் நம்மளுக்கு எதிராக வந்துட்டு தான் இருக்குது. கொல்லிவாய் சர்பம் போல் நிறைய பிரச்சனைகள் நம்மளுக்கு விரோதமாக எழும்பிட்டு தான் இருக்குது. ஆனால் அந்த பிரச்சனை எல்லாத்துக்கும் பதில் ஒன்றே ஒன்று தான், தேவனை நம்ம நோக்கி பார்த்தா, தேவனை நோக்கி பார்த்தாலே போதும், நம்ம பிழைத்து கொள்ளுவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எவ்வளோ சூழ்நிலை, எவ்வளோ சாட்சிகளை நம்ம கேட்டு தான் இருந்தோம். ஆனால் ஒரு நிமிஷம் அவங்க தேவனை நோக்கி பார்க்காம இருந்திருந்தாங்கன்னா என்ன பண்ணியிருக்கோம், அந்த பைக் ஓட்டுறவருக்கு என்ன இருக்கும், அப்படியே வச்சுருந்தாங்கன்னா கண்டிப்பாக ஏதாவது ஒரு எதுலன்னா போய் இடிச்சிருப்பார். தேவனை அவர்கள் உடனே நோக்கி பார்த்ததினால் அவர்கள் பிழைத்து கொண்டார்கள். ஆமென். இன்னைக்கு நம்ம சூழ்நிலையில் என்னவாய் நம்ம இருக்கிறது என்று நம்ம அறிந்து பார்க்க போகிறோம். ஆண்டவரே, எனக்கு விரோதமாக என்னென்ன சூழ்நிலைகள் வருகிறது என்பதை நீர் அறிவீர் சுவாமி. எனக்கு விரோதமாக எவ்வளோ காரியங்கள் எழும்புகிறது என்றதை நீயும் அறிவீர். எனக்கு நான் விடுதலைக்காக வந்திருக்கிறேன். நான் இன்னைக்கு உண்மை நோக்கி பார்க்க நான் விரும்புகிறேன். அன்னைக்கு இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாரும் அந்த சர்பத்தை, அந்த உருவத்தை பார்க்க ஒருவேளை பயந்துருக்கலாம். அந்த ஒருவேளை இதை நான் பார்த்தா எனக்கு எப்படி நான் பிழைக்க முடியும்னு சொல்லி எல்லாருக்குள்ள அந்த எண்ணங்கள் வந்திருக்கும். ஆனால் விசுவாசமாய் யார் அதை நோக்கி பார்த்தார்களோ அவர்கள் மாத்திரம்தான் பிழைத்து கொள்ளப்பட்டார்கள். ஹல்லேலூயா. இன்னைக்கு ஏன் ஆண்டவர் அந்த சர்பத்தை உயர்த்த சொல்லப்பட்டார் அப்படின்றத குறித்து நம்ம பார்க்க போகிறோம். நம்ம யாரை நோக்கி பார்க்க வேண்டும் அப்படின்றது குறித்து இங்கே இந்த வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த சர்பத்தை உருவத்தை என்ன பண்ணு, அதுதான் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, நீ ஒரு கொல்லிவாய் சர்பத்தின் உருவத்தை செய். அப்போ அந்த உருவத்தை நம்ம வணங்கணுமா, அதை நோக்கி பார்க்கணுமா? அப்போ வசனம் என்ன பண்ணாது, நம்மளுக்கு தப்புக்கு சொல்லாது. வசனம் என்ன சொல்லுகிறது, அந்த உருவத்தை நோக்கி பார்க்க சொல்லுது. ஆனால் அது எதற்கு அடையாளமாக இருக்கிறது என்பதையும் நம்ம என்ன பண்ணோம், இன்றைக்கி அறிந்து கொள்ள போகும். கடைசியாக ஒரு வசனத்தை நம்ம வாசிக்க போகிறோம். அப்போ நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் ஏன் ஆண்டவர் இதுக்கு ஒப்புறாருன்றதை குறித்து நம்ம பார்க்க போகிறோம். யோவான் 3வது அதிகாரம் 14வது வசனமும் 15வது வசனமும் வாசிக்க கேட்போமே. யோவான், சர்ப்பமானது மோசேயினால் வனாந்தரத்திலே உயர்த்தப்பட்டது போல மனுஷகுமாரனும் தன்னை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவன் அடையும்படிக்கு உயர்த்தப்பட வேண்டும். ஹல்லேலூயா. யாரு இதுக்கு ஒப்பிடப்படுகிறது என்றால், அன்னைக்கு அந்த சர்பத்தை உருவத்தை மோசே என்ன பண்றாரு, உயர்த்தி வைக்கிறாரு. இதுக்கு யாரை ஒப்பிடுறாங்கன்னா, சிலுவையில் அறையப்படுகிற தேவகுமாரனை இயேசு என்ன பண்றாங்க, அதுக்கு ஒப்பிடுறாங்க.
அதுதான் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. சர்ப்பமானது மோசேயினால் வனாந்தரத்தில் உயர்த்தப்பட்டது போல மனுஷகுமாரனும் தன்னை விசுவாசிக்கிறவன் எவனாகினும், தன்னை விசுவாசிக்கிற யாராகிலும், தன்னை விசுவாசிக்கிற இங்க வந்திருக்கிற எல்லாருமே கெட்டு போகாமல் நித்திய ஜீவன் அடையும்படிக்கு அவர் என்ன பண்ணாராம்? உயர்த்தப்பட வேண்டும் என்று அவர் சிலுவையில் அறையப்பட்டார்னு சொல்லி வாசிக்கிறோம். அது மட்டும் இல்லை, யோவான் 12:32 வாசிக்கிறோம். யோவான் 12:32 வாசிக்க கேட்போமே. நான் பூமியிலிருந்து உயர்த்தப்பட்டிருக்கும் பொழுது எல்லாரையும் என்னிடத்தில் இழுத்துக்கொள்ளுவேன். ஹல்லேலூயா. தேவன் உயர்த்தப்படுகிறதுனால தான் இன்னைக்கு நம்ம என்ன பண்றோம்? எல்லாரும் அவர் என்ன பண்றாரா? சத்தமா சொல்லுங்களேன். என்ன பண்றாரா? யாரை இழுத்துக்கொள்கிறார்? என்ன அவர் என்ன பண்றாரு? அவர் என்னை இழுத்து கொள்ளுகிறதுனால தான் இன்னைக்கு நான் இது வரைக்கும் நான் உயிரோடு இருக்கிறேன். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் என்னை இழுத்து கொள்ளாமல் போயிருந்தால், உயர்த்தப்பட்டிருக்கிற இயேசு, சிலுவையில் அறையப்பட்ட இயேசு என்னை இழுத்து கொள்ளாமல் இருந்திருப்பார் என்றால் இன்னைக்கு நான் என்ன பண்ணியிருப்பேன்? என்னைக்கோ என் சாப்டர் க்ளோஸ் ஆகிருக்கும். இன்னைக்கு என் சாப்டர் இன்னும் புக்கு ஓப்பன் ஆகிருக்கிறதுக்கு ஒரே ஒரு காரணம் என்னன்றா, என்ன அவர் என்ன பண்ணியிருக்காராம்? இழுத்து கொண்டே இருக்கிறாரு. ஆனால் நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கிறோம்? அவருடைய இழுப்புக்கு மாறாக அவருக்கு விரோதமான காரியங்களும், அவருக்கு பிரியமில்லாத காரியங்களும், பாவ காரியங்களை நம்ம செய்து அவரை விட்டு நம்ம தூரம் போகிறதுனால நம்ம இழுக்கிறதை அவர் என்ன பண்ணுறாரு? கொஞ்சம் கொஞ்சமாக விட்டுறாரு. ஹல்லேலூயா. இங்கே வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது, நான் பூமியில் உயர்த்தப்பட்டிருக்கும் பொழுது எல்லோரையும் என்னிடத்தில் இழுத்து கொள்ளுவேன் அப்படின்னு வசனம் சொல்லுது. அவர் எல்லாரையும் அவர் இழுத்து கொள்ளணும்னு தான் அவர் ஆசைப்படுறாரு. ஆனால் அவர் இழுத்து கொள்ளாமல் போகிறதற்கு நம்ம என்ன பண்ணுறோம்? நம்மளுடைய பாவ காரியங்களோ, நம்மளுடைய யோசனைகளோ, நம்மளுக்கு ஆண்டவருக்கு சித்தமில்லாத காரியங்களோ என்ன செய்கிறது? ஆண்டவரை விட்டு நம்மளை தூரம் தள்ளுகிறதாய் காணப்படுகிறது. ஆமென். ஹல்லேலூயா. ஆனால் இன்னைக்கு வசனம் சொல்லுகிறது, தேவனை நோக்கி பார்க்கிறவர்கள் பிழைப்பார்கள். யாரை நோக்கி பார்க்குறவங்க? தேவனை. இன்னைக்கு நிறைய நேரத்தில் சூழ்நிலைகளை நம்ம என்ன நடந்துட்டு இருக்கு தெரியுமா? அதுதான் வாசிக்க போகிறோம். 2 ராஜாக்கள் 18வது அதிகாரம் 4வது வசனத்தை வாசிக்க கேட்போமே. 2 ராஜாக்கள் 18வது அதிகாரம் அது 4வது வசனம். ம் 2 ராஜாக்கள் 18:4. சிலைகளை தகர்ச்சி, விக்கிரக தோப்புகளை வெட்டி, மோசே பண்ணியிருந்த என்ன பண்ணாரு? வெங்கல சர்பத்தை உடைத்து போட்டான். ஹல்லேலூயா. அடுத்து வாசிங்க. அந்நாட்கள் மட்டும் இஸ்ரவேல் புத்திரர் அதற்கு தூபம் காட்டிட்டு வந்தாங்களாம். ஹல்லேலூயா. இன்னைக்கு இன்னொரு வித்தியாசத்தை காமிக்க நான் விரும்புகிறேன். அதுதான் என்னன்னா, அன்னைக்கு மோசேக்கு ஆண்டவர் சொன்ன வசனம் என்னது? கொள்ளிவாய் சர்ப்பம் யாரெல்லாம் கடிக்குதோ அந்த சர்ப்பத்தை போல ஒரு உருவத்தை என்ன பண்ணு, நீ செய்ப்பா, செஞ்சு அதை உயரத்தில் வை, அதை பார்க்குறவன் பிழைப்பான்னு சொல்லிட்டாரு. இன்னைக்கு இஸ்ரவேல் ஜனங்க என்ன பண்ணிட்டாங்க? அந்த சர்ப்பம் தான் என்ன பண்ணிச்சு? என்னை காப்பாத்துச்சுன்னு சொல்லி அதுக்கு தான் இந்த வாசனத்தில் வாசிக்கிறோம். 2 ராஜாக்கள் 18:4 வாசிக்கிறோம். எசேக்கியா ராஜா மூலமா தான் என்னாச்சு? அந்த காரியத்தை ஆண்டவர் முறியடிக்கிறாரு. அது வரைக்கும் இஸ்ரவேல் ஜனங்க என்ன பண்ணிட்டு இருந்தாங்களா? அதுக்கு, அந்த சர்ப்பத்திற்கு, அந்த உருவத்திற்கு தூபம் காட்டி கொண்டிருந்தார்களாம். அது வரைக்கும் இதுதான் என்னை காப்பாத்துச்சு, இதுதான் என்னை நடத்துச்சுன்னு சொல்லி, இதுதான் என்னை பாம்புலிருந்து என்னை காப்பாத்துச்சுன்னு சொல்லிட்டு அதற்கு தூபம் காட்டி கொண்டிருந்தவர்களாய் காணப்படுகிறார்கள். அதுக்காக தான் இந்த மேல் இருக்கிற வசனத்தை நாங்கள் காமிச்சோம். யார் தூக்கப்படுகிறதுக்கு ஒப்பாக காணப்படுகிறதுனால் ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்து. இன்னைக்கு ஆண்டவர் விடுதலைக்காக நம்ம வந்திருக்கிறோம். யார் தேவனை நோக்கி பார்க்கிறார்களோ, மற்ற எதையோ இல்லை, அந்த பாம்பையோ அல்ல, சர்பத்தை போல அல்ல, மற்ற எந்த காரியத்தையுமே நம்ம நோக்கி பார்க்க வேண்டியதில்லை.
நமக்காக உயர்த்தப்பட்ட, சிலுவையில் அறையப்பட்ட, நம்மளுடைய பாவங்களுக்காக சிலுவையில் உயரப்பட்ட, நம்முடைய பாவத்தின் மீறுதலுக்காக உயரத்தில் அவர் ஏற்றப்பட்ட அவர் இயேசுவை நோக்கி யாரெல்லாம் பார்க்கிறார்களோ, யாரெல்லாம் அந்த தேவனை நோக்கி பார்க்கிறார்களோ அவர்கள் மாத்திரம்தான் பிழைத்துக் கொள்வார்கள். ஹல்லேலூயா. அவர்கள் மாத்திரம்தான் பிழைத்துக் கொள்வார்கள். மற்றவர்கள் யாரும் என்ன பண்ண முடியாது, பிழைத்துக் கொள்ள முடியாது. இன்னைக்கு நம்ம சொல்ல போகிற ஆண்டவரே, நான் உம்மை நோக்கி பார்க்க நான் விரும்புகிறேன்ப்பா. இன்னைக்கு உண்மை மாத்திரம் நான் நோக்கி பார்க்க விரும்புகிறேன். என் லைஃப்பில் மற்ற காரியங்களை நான் நோக்கி பார்த்துருக்கிற நாட்கள் முடியட்டும், இன்னையோடு முடியட்டும் சுவாமி. இனி நான் உண்மை மாத்திரம் நான் நோக்கி பார்க்குறேன். அன்றைக்கி இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆண்டவர் சொன்ன வார்த்தை தான், அந்த சர்பத்தை உருவத்தை செய்யின்னு சொல்லிட்டாரு. ஆனால் எவ்வளோ வருஷங்களாய் எசேக்கியா வந்து தான் அதை முறியடிக்கிறாரு. அவ்வளோ வருஷங்களாய் இஸ்ரவேல் ஜனங்கள் அதுக்கு தூபம் காட்டி கொண்டு வராங்க, அதற்கு ஆராதனை செய்து கொண்டிருக்கிறவர்களாய் காணப்படுகிறோம். என்னைக்கு நம்மளுக்கும் ஆண்டவருக்கு விரோதமான காரியங்கள், இவங்க தான் என்ன பண்ணிட்டாங்க, என்னை நடத்திட்டு வராங்க, இந்த காரியம் தான், இந்த கடவுள் தான், இதுதான் சொல்லி நம்ம இன்னும் கூட நம்ம ஒரு சில காரியங்களை நம்ம இருக்கிறோம். இல்லை ஒரு சில காரியங்கள் தான் என்னை இந்த நாள் வரைக்கும் என்னை நடத்திட்டு வருதுன்னு சொல்லி வேற எதையோ மேலே நம்ம நம்பிக்கை வைத்திருந்தாலும், எனக்கு சொல்ல போகிறேன், நான் எது மேலேயும் எனக்கு நம்பிக்கை வைக்கலப்பா, எனக்கு எது மேலேயும் நான் சார்ந்து நான் நிற்கல. எனக்கு உண்மை மாத்திரம் நோக்கி பார்க்க போறேன் ராஜா, உண்மை மாத்திரம் நான் நோக்கி பார்க்க போறேன். அன்னைக்கு அந்த கொள்ளிவாய் சர்ப்பம் எல்லாரையும் கடிச்சது, எல்லாரும் கடித்து மடிந்து போகிறவர்களாய் காணப்படுகிறார்கள். ஆனால் யார் அதை உயர ஆண்டவரை அதை நோக்கி பார்த்தார்களோ ஆண்டவர் அவங்க பிழைத்து கொண்டார்களே. அதே போல நான் உண்மை நோக்கி பார்க்க நான் விரும்புகிறேன் ராஜா. ஆண்டவரே, என்னுடைய லைஃப்ல உண்மை நோக்கி பார்க்க நான் விரும்புகிறேன். ஆண்டவரை உண்மை நோக்கி பார்க்க நான் விரும்புகிறேன் ராஜா. என்ன நீங்க உயர்த்துவீராக ஆண்டவர், என்ன நீங்க பிழைக்க செய்யும்படியாய் நீங்க செய்வீராகன்னு சொல்லி நம்ம ஜெபம் பண்ண போறோம். ஹல்லேலூயா. முதல்ல இது பார்த்துட்டோம். ரெண்டாவது, இந்த பாம்பு இந்த பயத்தை குறித்து எதை சொல்லுகிறது? இந்த பாம்பு குறித்து நம்ம இன்னும் டீட்டெயிலாக, ஏன் இந்த பாம்பு நம்மளுக்குள்ள வந்துச்சு? ஹல்லேலூயா. தூங்குறவங்களாம் சொல்லுமே ஹல்லேலூயா. கர்த்தர் சூப்பர், நல்லா விழிப்பா இருக்கிறீங்க. ஏன் இஸ்ரவேல் ஜனத்திற்குள்ள தேவன் பாம்பு அனுப்பினார்? கரெக்டாக தானே இந்த கேள்வி? இங்கே வசனம், அந்த வசனத்தை நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா, கர்த்தர் கொள்ளிவாய் சர்பத்தை என்ன பண்ணாரா, இஸ்ரவேல் ஜனத்திற்குள்ள அனுப்பினார் தான் இருக்கு. அப்போ ஏன் ஆண்டவர் பாம்பை, பிரச்சனைகளை, நமக்கு விரோதமான காரியங்களை ஏன் அதை சம்மதிக்கிறார்? இப்போ நீங்க தான் சொல்ல போறீங்க. ஏன் ஏன் இஸ்ரவேல் ஜனத்துக்குள்ள அந்த பாம்பு போச்சு? சொல்லுங்க, தெரிஞ்சது சொல்லுங்க. நம்ம தான் கத்த நம்பாத போனதுனால பாம்பு அவங்கள வந்து. சூப்பர், கரெக்ட். ஒன்றும் வேற சொல்லுங்க. யாருமே அடிக்க போறதில்ல, நம்ம திட்ட போறதில்ல. எச்சம் தான் நம்ம என்ன பண்ணுவாங்க, ஸ்கூல்ல கொம்பை வச்சுட்டு இது பண்ணுவாங்க, முறுத்தாங்க. ஓகே, நல்ல ஒரு பாயிண்ட் தான். பின்னாடி எல்லாம் சொல்றதுக்கு ரெடியா இருக்கிறாங்க, ஆனால் கேட்க மாட்டேங்குது. உங்க சத்தம் கேட்கலானா? வேதமணி சிஸ்டர்லாம் வந்து சொல்றதுக்கு வாயை திறக்கிறாங்க. ஆனால் எதற்காக தேவன் கொள்ளிவாய் சர்பத்தை இஸ்ரவேல் ஜனத்துக்குள்ள அனுப்பினார்? எது தெரிஞ்சுக்காதவங்க வந்து இன்னும் தேவனை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு அனுப்பினார். ஓகே, சரி. விசுவாசத்தை சோதிக்கிறதுக்காக நம்ம நிறைய சொல்லிட்டே இருக்கலாம், சரிங்களா? இப்போ நான் அதுலேருந்து ஒரு 3 காரியத்தை இந்த காரியத்திலேருந்து நம்ம பார்க்க போகிறோம். முதல் காரியம் 21வது அதிகாரம், என்னாகமம் 21வது அதிகாரம் 5வது வசனத்தை மாதிரி வாசிக்க கேட்போமே. முதல் காரியமே எதுக்கு தேவன் கொள்ளிவாய் சர்பத்தை ஜனங்களுக்குள்ள அனுப்பினார் அப்படின்னா, இது வந்து தேவனால் அனுப்பப்பட்ட பாம்பு, தேவனால் அனுப்பப்பட்ட பிரச்சனை, தேவனால் அனுப்பப்பட்ட சர்ப்பம், சரிங்களா? நல்ல, இதுக்கு நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கு. தேவனால் அனுப்பப்பட்டது, மற்றவர்களால் அனுப்பப்பட்டது, இது 2 விதமான டிஃப்ரென்ஸ் இருக்கு. இது தேவனால் அனுப்பப்பட்டது. ஏன் தேவனால் அனுப்பப்பட்டது அப்படின்னா, எதற்காக? முதல் ரீசன் 21:5 வாசிக்கிறோம். என்னது வாசிங்க? ஜனங்கள் தேவனுக்கும் மோசேக்கும் விரோதமாக பேசினதினால கொள்ளிவாய் சர்பத்தை தேவன் என்ன பண்ணாரு? அனுப்பினார்.
இன்றைக்கி நம்ம லைஃப்பில் நம்ம அப்படியே நம்ம நிதானித்து நம்ம யோசிக்க போகிறோம். ஆண்டவரே, நான் விடுதலைக்காக தான் வந்திருக்கிறோம். நம்ம டேரெக்டாக ஜெபம் பண்ணிவிட்டு கண்டிப்பாக இன்றைக்கி ஆண்டவர் உங்களுக்கு எல்லாருக்கும் அற்புதம் நிச்சயமாக செய்ய போகிறார். அதில் எந்த சந்தேகமும் இல்லை. நிச்சயமாக எல்லாருக்கும் ஒரு விடுதலை கிடைக்க போகிறது. ஆனால் மறுபடியும் அந்த பிரச்சனைலாம் மாட்டக்கூடாமல் நான் இருக்கணும்னா இன்றைக்கி நம்ம நிதானித்து நம்மளை பார்க்க போகிறோம். நம்ம லைஃப்பை நம்ம நிதானித்து பார்க்க போகிறோம். ஆண்டவரே, என்னைக்காவது நான் எப்போது நான் ஒரு நாள் எப்பயோ ஒரு முறை நடந்துச்சோ அப்படின்றதெல்லாம் நம்ம யோசித்து பார்க்க போகிறோம். தேவனுக்கு விரோதமாகவும் மோசேக்கு விரோதமாகவும் நான் ஏதாவது பேசியிருக்கிறேனான்றது நம்ம என்ன பண்ண போகிறோம்? நிதானித்து பார்க்க போகிறோம். ஹல்லேலூயா. கவனிக்கிறவர்கள் மாற்ற சொல்லுமே ஹல்லேலூயா. இன்றைக்கி நம்ம முதல் பாயிண்ட்டை நம்ம யோசிக்க போகிறோம். ஏன் கொள்ளிவாய் சர்பம் இஸ்ரவேல் ஜனத்துக்குள்ள தேவன் அனுப்பினார் அப்படின்றால், ஏன் அதுக்கு சம்மதித்தார், ஏன் தேவன் அதற்கு வழிவாசல் ஏற்படுத்தி கொடுத்தார் அப்படின்னா, முதல்ல ஜனங்க என்ன பண்ணிட்டாங்க? தேவனுக்கு விரோதமாகவும் மோசேக்கு விரோதமாகவும் முறுமுறுத்தாங்க. அவருக்கு விரோதமாய் பேச ஆரம்பித்துட்டாங்க. இன்றைக்கி நம்ம லைஃப்பில் அப்படியே யோசிச்சு பாருங்கள். ஆண்டவரே, என் லைஃப்பில் ஏதாவது நான் தெரிஞ்சோ தெரியாமலையோ ஆண்டவரே ஏதோ சூழ்நிலை நிமித்தமோ, ஏன் ஆண்டவரே என்னை இப்படி பண்ணிட்டீங்க, இல்லை எதுக்கு நீங்கள் தான் ஆண்டவர், எதுக்கு தான் நீங்கள் கடவுள், இல்லை அதை போல் ஏதாவது நான் வார்த்தைகள் ஏதாவது நான் சொல்லியிருப்பேன் என்றால் தயவா என்னை மன்னிங்கன்னு சொல்லி நம்ம என்ன பண்ண போகிறோம்? முதல்ல கேட்க போகிறோம். ஆண்டவருக்கு விரோதமாகவும் ஊழியனுக்கு விரோதமாக நம்ம ஏதாவது பேசியிருப்போம் என்றால், யாராக இருந்தாலும் சரி, இன்றைக்கி எல்லாருமே நம்ம இன்றைக்கி ஆண்டவரத்தில் கேட்க போகிறோம். ஆண்டவரே, இந்த 2 விஷயத்தை நான் பண்ணியிருந்தா என்ன தயவா என்னை மன்னிங்க ராஜா, என்னை மன்னிச்சு உங்கள் கரத்துக்களை நான் ஒப்பு கொடுக்குறேன். அப்படி செய்யும் பொழுது தேவன் நமக்குள்ள கொள்ளிவாய் சர்பத்தை அவர் அனுப்புகிற தேவனாய் அல்ல. ஆமென். பிரச்சனைகளை நம்மளுக்குள்ள அனுப்புகிற தேவனாய் அவர் என்ன பண்ண மாட்டாராம்? இருக்க மாட்டார். ஆமென். முதல்ல. 2வது காரியம், ஏன் இந்த சர்பத்தை தேவன், இந்த பிரச்சனைகளை தேவன் இஸ்ரவேல் ஜனத்துக்குள்ள அனுப்பினார்? 2வது காரியம், அது 21:5 வாசிப்போமே. ஜனங்கள் தேவனுக்கும் மோசேக்கு விரோதமாக பேசிட்டாங்க. நாங்கள் வனாந்தரத்தில் சாகும்படிக்கு எகிப்து தேசத்திலிருந்து என்ன வர பண்ணினது என்ன? இங்க அப்பமும் இல்லை, இங்க தண்ணியும் இல்லை, இந்த அற்பமான உணவு எங்க மனதிற்கு வெறுப்பாயிச்சான். பாருங்க. ஹல்லேலூயா. என்ன சொல்றாங்க? இந்த இந்த அப்பமான இந்த இது என்னது? இந்த உணவு எங்களுக்கு சாப்பிட்டு சாப்பிட்டு எங்களுக்கு போர் அடிச்சு போச்சு. கேள்விப்படுறோமா? எனக்கெல்லாம் நம்மளுக்கெல்லாம் வந்து இப்போ ஒரு நாள் சாப்பிட்ட குழம்பு, அதான் சொல்கிறேன். சாம்பார்னா எனக்கு வாரத்தில் ஒரு நாள் மட்டும் எனக்கு சாம்பார் போதும். அடுத்த நாள் எனக்கு சாம்பார் வேண்டாம். தக்காளி சட்னி எனக்கு வாரத்தில் ஒரு நாள் போதும் எனக்கு. இதோடு இந்த தக்காளி சட்னி அடுத்த வாரம் தான் நான் என்ன பண்ணணும்? நான் பார்க்கணும். இந்த சாம்பார் இதோட நான் என்ன பண்ணணும்? அடுத்த வாரம் தான் பார்க்கணும். ஆஃப்டர் ஆல் நம்மளுக்கே என்னது, சாப்பிட்ட சாப்பாடு ஒரு வாரத்துக்கு அப்புறம் தான் பார்க்கணுன்ற இது நம்மளுக்கு இருக்கு. ஆனால் இஸ்ரவேல் ஜனத்துக்கு பாருங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இஸ்ரவேல் ஜனங்க என்ன சொல்கிறாங்க? நாங்கள் இதை சாப்பிட்டு சாப்பிட்டு எங்களுக்கு என்ன ஆயிடுச்சு, இந்த உணவை சாப்பிட்டு சாப்பிட்டு எங்களுக்கு போர் அடிச்சு போச்சுன்னு சொல்லி புலம்புகிறவர்களாய் காணப்படுகிறார்கள். ஹல்லேலூயா. 2வது காரணம், ஏன் தேவன் கொள்ளிவாய் சர்பத்தை, ஏன் இந்த கொள்ளிவாய் சர்பத்தை ஜனத்துக்குள்ள தேவன் அனுப்பினார் அப்படின்னா, 2வது ரீசனு, நமக்கு கொடுக்கப்பட்ட காரியத்தில் நம்ம நிறைவாய் நம்ம என்ன பண்ணுறதில்ல, அதில் நிறைவாய் நம்ம அனுபவிக்கிறதே இல்லை. அதில் இந்த வசனத்திலலாம் நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா, இஸ்ரவேல் ஜனத்தை எகிப்திலிருந்து ஆண்டவர் எவ்வளோ மகிமையாய் கொண்டு வந்தார். எவ்வளோ பிரச்சனைகள் எல்லாம் வந்துச்சு. அவ்வளோ பிரச்சனையில் தான் ஆண்டவர் பாதுகாத்துன்னு வந்தார். அவங்க இஸ்ரவேல் கானான் தேசத்துக்கு போக மட்டும் அவங்களுக்கு என்ன பண்ணல, ட்ரெஸ்ஸுக்கு அவங்க வளர ட்ரெஸ்ஸும் வளர்ந்துச்சு, பாதரட்சை அவங்களுக்கு வளர்ந்துச்சு. இவ்வளோ மகிமையாய் ஆண்டவர் நடத்திட்டு வர்றாரு. உணவு தேவ தூதர்கள் உண்ணும் உணவால் என்ன பண்ணார்? இஸ்ரவேல் ஜனத்தை போஷித்தாரு. இப்படியாய் மகிமையாய் தேவன் வழி நடத்தின்னு வந்தார். ஆனால் அவங்க என்ன சொல்கிறாங்க? இந்த உணவு எனக்கு வெறுப்பாயிடுச்சுங்க. ஆண்டவர் நமக்கு கொடுக்கப்பட்ட, கர்த்தர் நமக்கு கட்டளையிட்ட, கர்த்தர் நமக்காக கொடுக்கப்பட்ட காரியத்தில் நம்ம என்ன பண்ணுறதில்ல, சாட்டிஸ்ஃபை ஆகலை.
அன்னைக்கு இஸ்ரவேல் ஜனங்கள் ஆண்டவர் அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட மேலானதை தான் ஆண்டவர் அவங்களுக்கு கொடுத்தாரு. ஆனால் அதில் அவங்க என்ன பண்ணல, சாட்டிஸ்ஃபைட் ஆகலை. அப்படின்னு என்ன சொல்லலாம், திருப்தி அடையலை. சூப்பர். அவங்களுக்கு கொடுக்கப்பட்டதில் அவங்க திருப்தி அடையாததுனால என்ன ஆயிடுச்சு, ஆண்டவர் அவங்களுக்குள்ள கொள்ளிவாய் சர்வத்தை அனுப்பினார். இன்னைக்கு நமக்கு ஆண்டவர் என்ன கொடுத்துருக்கிறாரோ அதில் நம்ம திருப்தியாக இருக்க போகிறோம். 10 ரூபாவா, அந்த 10 ரூபாயில் நம்ம உண்மையாக நம்ம சந்தோஷமாக இருப்போம். 1000 ரூபாவா, 1000 ரூபாயில் நம்ம உண்மையாக சந்தோஷமாக இருப்போம். 2 நல்ல கணவன் மனைவி பிள்ளைகள் சந்தோஷமாக குடும்பத்தில் எந்த சண்டை சச்சரவுகள் இல்லாமல் குடும்பத்தில் சந்தோஷமாக இருக்கிறீங்களா, அதில் நிறைவாக இருக்கணும். பக்கத்து வீட்டுக்காரன் அது அவன் அவ்வளோ சந்தோஷமாக இருக்கிறானேன்னு சொல்லி நினச்சிருந்தேன்னா உன் சந்தோஷமாக போயிடும். உனக்கு கொடுக்கப்பட்டது, உனக்காக தேவன் அருளப்பட்ட காரியங்களில் நம்ம என்ன பண்ண போகிறோம், நிறைவாய் இருக்கணும். ஆண்டவர் எனக்காக நீங்கள் இதை கொடுத்துருக்கிறீங்கப்பா, அதை நான் நிறைவாய் நான் பெற்றுக்கொள்ள நான் விரும்புகிறேன். எனக்காக இதை கொடுத்துருக்கிறீங்க, எனக்காக இந்த ஆசீர்வாதத்தை கொடுத்துருக்கிறீங்க, அந்த ஆசீர்வாதத்தை நான் சுதந்திரமாய் நான் அதை பெற்றுக்கொள்ள நான் விரும்புகிறேன். ஜூடி லிசன், கோ பேக், கோ அண்ட் சிட். எனக்கு கொடுக்கப்பட்ட அந்த ஆசீர்வாதத்தை நான் என்ன பண்ணோம், அதை பெற்றுக்கொண்டு அதை நான் என்ன பண்ணோம், சுதந்திரித்து கொண்டு அதற்கேற்றாற்படி நான் வாழ ஆரம்பிக்கும் பொழுது கர்த்தர் நம்மோடு கொடுத்த பெரிய காரியங்களை செய்கிறவராய் காணப்படுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. முதல்ல பார்த்தோம், என்ன பார்த்தோம், ஏன் ஆண்டவர் கொள்ளிவாய் சர்பத்தை ஜனத்துக்குள்ள அனுப்பினார் என்று பார்த்தோம். முதல்ல என்ன ரீசனு, தேவனுக்கு விரோதமாகவும் ஊழியக்காரருக்கு விரோதமாக பேசினதுனால தேவன் அனுப்பினார்னு பார்த்துட்டோம். ரெண்டாவது, எதற்காக இந்த கொள்ளிவாய் சர்பத்தை அனுப்பினார்னு பார்த்தோம். ரெண்டாவது எதுக்காக, அவர்களுக்கு இருக்கிற ஆசீர்வாதத்தை நிறைவானதை அவர் நிறைவாக என்ன பண்ண முடியல, எனக்கு இது போதும்னு சொல்லி அவங்களால என்ன பண்ண முடியல, திருப்தி அடையாமல் போயிட்டதுனால தான் என்ன ஆயிடுச்சு, தேவன் கொள்ளிவாய் சர்பத்தை அனுப்பினார். மூன்றாவது காரியம், யோபு 1வது அதிகாரம் அது 10வது வசனத்தை வாசிக்க கேட்போமே. யோபு 1வது அதிகாரம் அது 10வது வசனம். ஆமென், ஹல்லேலூயா. மறுபடியும் வாசிக்க கேட்போமே. நீ அவனையும் அவன் வீட்டையும் ஓகே, ஆமென், போதும், ஹல்லேலூயா. மூன்றாவது காரியம், ஏன் இஸ்ரவேல் ஜனத்துக்குள்ள பாம்பு வந்துச்சு அப்படின்னா, தேவன் ரட்சிக்கப்பட்டு ஞானசானம் எடுத்து அவருடைய சரீரமாகிய அப்பத்தையும் இரத்தமாகிய திராட்சை ரசத்தையும் யாரெல்லாம் உட்கொண்டு அவருடைய பிள்ளைகளாக இருக்கிறோமோ அவர்களை சுற்றிலும் என்ன இருக்கிறதா, என்ன இருக்குது, சத்தமாக தான் சொல்லுங்களேன், அவர்களை சுற்றிலும் வேலி காணப்படுதான். யாரை சுற்றிலும், என்னை சுற்றிலும் என்ன பண்ணுது, வேலி காணப்படுது. அப்போ அந்த ஒரு வேலி லைட்டாக இது அடிச்சா என்ன ஆகிடும், வேலி எதுக்கு அடிக்கிறோம், ஆடு மாடு எதுவுமே உள்ளே வரக்கூடாதுன்னு தான் அந்த என்ன பண்ணுறோம், வேலி நம்ம அடிக்கிறோம். அப்போ அந்த வேலி சின்னதாக டேமேஜ் ஆச்சுன்னா என்ன பண்ணிட்டோம், ஆடு உள்ளே வரும், கொஞ்சம் பெருசாச்சுன்னா மாடு உள்ளே வரும், உள்ளே வந்து உள்ளே இருக்கிற எல்லா பொருட்களையும் சேதப்படுத்திட்டு போயிடும். உலக பிரகாரமான வேலிக்கே இப்படி. ஆனால் வசனம் சொல்லுகிறது, அன்னைக்கும் இஸ்ரவேல் ஜனத்திற்கு விரோதமாக இருந்த வேலியை தேவன் எடுத்து போட்டதினால, அந்த வேலியை தேவன் எடுத்து போட்டதினால தான் நீ கொள்ளிவாய் சர்பம்னா படிச்சு உள்ளே போயிட்டு அவங்கள அட்டாக் பண்ணுச்சு. எனக்கு இது 3 சம்பவத்தை பார்த்துருக்குறோம். இந்த 3 சம்பவத்தில் தான் இன்றைக்கி ஆண்டவர் கேட்க போகிறேன், ஆண்டவரே என் லைஃப்பில் நான் என்னோட நினைவு தெரிஞ்சு இன்னைக்கு வரைக்கும் தேவனுக்கு விரோதமாகவும் இல்லை ஊழியருக்கு விரோதமாக நான் ஏதாவது பேசியிருந்தால் என்னை தயவா என்னை மன்னிங்கன்னு சொல்லி இன்னைக்கு கொஞ்ச நேரம் நம்ம ஜெபம் பண்ண போகிறோம். கடைசியாக நம்ம ஜெபம் பண்ண போகிறோம். ரெண்டாவது, எனக்கு கொடுக்கப்பட்டதில் நான் நிறைவாய் இருக்கிறேனா, எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த குடும்பத்தில், எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற என் குடும்ப சந்தோஷத்தில் நான் நிறைவாய் சந்தோஷமாய் நான் இருக்கிறேனான்னு சொல்லி அதை பார்க்க போகிறேன். ரெண்டாவது. மூன்றாவது, ஆண்டவரே என்னை சுற்றிலும் உம்முடைய வேலி இருக்குதா இல்லையான்னு சொல்லி நம்ம என்ன பண்ண போகிறோம், பார்க்க போகிறோம்.
அன்னைக்கு அந்த யோபுல பார்க்குறோம், நம்ம முதல் வசனத்திலேருந்து அந்த அதிகாரத்தில் பாதியிலேருந்து நீங்கள் பார்ப்போம் என்றால் 5வது வசனம்னு நினைக்கிறேன். அது வந்து பார்த்தீங்கன்னா, தேவனுடைய சந்நிதியில் யார் போய் நிற்கிறா? இப்போது பிசாசு போய் நின்று கேட்குறான். அப்போ ஆண்டவர் கேட்குறாரு பிசாசை பார்த்து, நீ என்னப்பா எங்கப்பா போயிட்டு வர? நான் இந்த உலகம் முழுவதும் சுற்றி திரிந்து வருகிறேன் அப்படின்றார். அப்போது ஆண்டவர் கேட்குறாரு, நீ யோபு மேலே கவனம் வைத்தாயோ? அப்போ தான் பிசாசு சொல்கிறான், ஐயா நீ அவர் மேலே வைத்திருக்கிற வேலி இருக்கிறதுனால தான் அவன் என்ன பண்ணுறான்? உண்மை துதிச்சுட்டு இருக்கிறான். அந்த நீங்கள் அவர் மேலே வைக்கப்பட்டிருக்கிற வேலி இருக்கிறதுனால தான் அவன் என்ன பண்ணுறான்? உண்மை கட்டியாய் பிடித்து கொண்டிருக்கிறான். நீ அவரை ஆசீர்வதிக்கிறதுனால தான் நீ உண்மையாய் தொடுத்து கொண்டிருக்கிறான்னு சொல்கிறாங்க. ஆண்டவர் அந்த வேலியும் எடுத்து போடுறாரு. எல்லாத்தையும் இழந்து போகிறான், எல்லாமே இழந்து போகிறாரு. ஆனால் ஒரு வார்த்தை தேவனுக்கு விரோதமாக தூஷணமாக என்ன பண்ணல யோபு? பேசவே இல்லை. இன்னைக்கு அதே போல் தேவன் உங்களையும் என்னையும் ஆண்டவர் விரும்புகிறாரு. ஃபெய்த்தை சுற்றிலும் ஒரு நல்ல அக்கினி மதில் இருக்குதுங்க. எந்த கிரியையும் என்ன பண்ணாது, என்னை அணுகாதுன்னு சொல்லி அவன் மந்திரம் பண்ணுறவனே அவனே என்ன பண்ணோம்? பயப்படணும். அப்போ நம்மளுக்குள்ள என்ன பண்ணல? அந்த அக்கினி மதில் இன்னும் பலப்படவில்லை. இருக்குதான், இருக்கு. இன்னும் என்ன பண்ண போகிறோம்? அதை பலப்படுத்த போகிறோம். அல்லேலூயா. நான் இந்த காரியங்கள் இங்கே நடக்கிற ஒவ்வொரு விஷயத்தையும் எனக்கு சொல்லிகிட்டே இருப்பாங்க. இத்தனை பேர் வராங்க, இத்தனை பேர் நான் ஜெபம் பண்ணோம், இதெல்லாம் நடந்துச்சுன்னு சொல்லுவாங்க. ஆனால் மறுபடியும் அதே ஆட்கள், அதே நபர் மறுபடியுமாய் வருகிறார்கள். ஆனால் வேறு நபராக இருப்பாங்க. என்ன என்று சொல்லி நாங்களும் ஜெபம் பண்ணிட்டு தான் இருக்கிறோம், நானும் ஜெபம் பண்ணிட்டு தான் இருக்கிறேன். ஏன் ஆண்டவரே மறுபடியுமாய் இதில் நாங்கள் அஃபெக்ட் ஆகிற ரீசன் என்ன? அப்போ தான் ஆண்டு இந்த வசனத்தை நோக்கி பார்த்தா நான் பிழைப்பேன்னு தான் சொல்கிறீங்க, ஆனால் இவங்க நோக்கி பார்க்குறாங்க, ஸ்டில் எங்களுக்குள்ளே ஏதோ ஒன்று இருக்குதே, ஏதோ ஒன்று மிஸ் ஆகுதே அப்படின்னு சொல்லும்போது தான் ஆண்டவர் இந்த வசனத்தை எனக்கு காமிச்சார். ஒன்று, நம்ம கேப்பு கொடுக்காம அவன் என்ன பண்ண மாட்டான், அவன் உள்ள வரமாட்டான். ஸோ அப்போ நம்ம எங்கேயோ ஒரு இடத்துல நம்ம என்ன பண்ணுறோம்? வி ஆர் கிவிங் சம் கேப். கரெக்டா? அதுதான் இந்த கதை சொல்லுவாங்க. அந்த கப்பலில் போகும்போது கேப்டன் என்ன பண்ணாராம், இந்த சின்ன ஒரு ஓட்டையை கப்பலில் பார்த்தாராம். அது அவர் கேர்லெஸ்ஸாக விட்டார். என்ன ஆயிடுச்சு? அந்த கப்பலே சின்ன ஓட்டை தானேங்க, சின்ன கீரல் தானேன்னு சொல்லி நம்ம விட்டுட்டோம்னா அதுதான் என்ன ஆகிடும்? அந்த கப்பலையே மூழ்கடிக்கிற போல என்ன நடக்குது? சம்பவங்கள் நடக்கிறது. அப்போது எங்கேயோ ஒரு இடத்துல நம்ம என்ன பண்ணுறோம்? we are giving some chance to opponent team. எதிரிக்கு நம்ம ஏதோ ஒரு இடத்துல ஒரு சான்ஸ் கொடுக்குறோம். ஏதோ ஒரு இடத்துல நம்மள ஒரு வாய்ப்பை அவனுக்கு நம்ம ஏற்படுத்தி கொடுத்தால் ஒழிய நம்மள என்ன பண்ணாது. ஏன்னா வசனம் சொல்லுகிறது, அழகாய் சொல்லப்பட்டிருக்கிறது, என்னை நோக்கி பார்த்தால் பிழைப்பான். நம்ம ஆண்டவரை தான் நோக்கி பார்த்துட்டு இருக்கிறோம். ஸ்டில் வி ஆர் ஸ்ட்ரகிளிங். இன்னும் என்ன அந்த கொல்லிவாய் சர்பம் எனக்கு அடிச்சுட்டு தான் இருக்குதுன்னா அப்போ என்னது ஜூடி? இன்னும் நம்ம அந்த கொல்லிவாய் சர்பம் நம்மளை கடிச்சிட்டே தான் இருக்குதுன்னா அப்போ நம்ம எங்கே இன்னும் ஒரு இடத்துல நம்ம என்ன பண்ணுறோம்? ஸ்டில் வி ஆர் ஸ்ட்ரகிளிங். இன்னைக்கு நம்ம ஆண்டவரத்தில் கேட்க போகிற, ஆண்டவரே நான் இன்னைக்கு எந்த இடத்துல என்னுடைய இடத்த நான் கோட்டையை விடுறேன்ப்பா. இன்னைக்கு என் வாழ்க்கையில் எந்த இடத்துல என் ஓட்டை இருக்குதுன்னு சொல்லி இன்னைக்கு நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். முதல்ல பார்த்தோம். ரெண்டாவது, எனக்கு கொடுக்கப்பட்டதில் நான் நிறைவாக இருக்கிறேனா? எனக்கு என்ன கொடுக்கப்பட்டிருக்கிறதோ அந்த கொடுக்கப்பட்ட காரியத்தில் நான் நிறைவாக இருக்கிறேனா? அதில் நான் சந்தோஷமாக நான் இருக்கிறேனா அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். மூன்றாவது, என்னை சுற்றிலும் ஒரு அக்கினி மதில் காணப்படுகிறதா? அதுதான் சொல்கிறார்ல, சொன்னாங்க மாதத்துக்கு ஒரு வாட்டி வந்து என்ன பண்ண டெஸ்ட் பண்ணிக்கிட்டு போ. டெஸ்ட் பண்ணுறது எதுக்கு? உன்னை சுற்றி அக்கினி மதில் இருக்குதா இல்லையான்னு கன்ஃபார்ம் பண்ணிக்கோ. ஆனால் வசனம் என்ன சொல்லுதுன்னா, உன் பக்கத்தில், சத்தமாக சொல்லலை, உன் பக்கத்தில், உன் வலது புறத்தில். ஆனால் இப்போ நம்ம பண்ணுறவங்களாம் எத்தனை பேர் தான்? 2 பேர், 3 பேர், 4 பேர், மேக்சிமம் 10 பேர்னு வச்சுங்களேன். ஆனால் வசனம் என்ன சொல்லுது? 1000, இந்த பக்கம் 10000. அவ்வளோ பேர் எழுப்பினாலும் உனக்கு விரோதம் என்ன தான்? ஒன்றுமே ஆகாது. ஆனால் 2 பேருக்கு நம்ம என்ன பண்ணுறோம்? சோர்ந்து போய் உட்காந்துடுறோம். 2 பேரும் நம்மளை என்ன பண்ணுது? நம்மளை சுருங்க வச்சிருது. ஆனால் வசனம் என்ன சொல்லுது? ஒரு பக்கம் 1000 பேர்,
இந்த பக்கம் 10,000 பேர் எழுப்பினாலும் நம்மளுக்கு என்ன ஆகாது? ஒன்றுமே ஆகக்கூடாதுன்னு தான் வசனம் சொல்லுது. ஆனால் 2 பேருக்கே நம்ம என்ன பண்ணிடுறோம்? நம்ம சுருங்கிடுறோம். அப்போது நம்மளுடைய வேலி இன்னும் பலப்பட போகிறது. ஹல்லேலூயா. இன்னும் நம்மளுடைய வேலி இன்னும் பலப்பட போகிறது. அடுத்த காரியத்தை நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு நம்ம என்ன செய்யணும்? இனி எனக்கு இந்த எந்த பிசாசின் கிரியைகள் என்னை அணுகாமல் இருக்கணும்னா அதுக்கு நான் என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். முதல்ல பார்த்துட்டோம், அவரை நோக்கி பார்க்கணும். அதுதான் இவ்வளோ நேரமாக நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். அவரை நோக்கி பார்க்கணும், அவரை நோக்கி பார்க்கணும். அவரை மாற்றம் தான் நம்ம நோக்கி பார்க்குறவர்களாக காணப்படணும். 2வது காரியம், என்ன நடந்தாலும் சரி ஜெபம் பண்ணுகிறவர்களாய் காணப்படணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வாட் எவர் த சிச்சுவேஷன், என்ன சூழ்நிலைகள் இருந்தாலும் ஜெபம் பண்ணிட்டு செய்கிறவர்களாய் காணப்படணும். அதுன்னு என்ன சுச்சுவேஷன் ஆனாலும் சரி, நீ சும்மா வெளியில் போனாலுமே ஜெபம் பண்ணிட்டு போ. திரும்பி வந்தது என்ன பண்ணு? ஜெபம் பண்ணுங்க. எது பண்ணாலுமே ஜெபம் பண்ணிகிட்டே இருங்க. அப்போ என்ன பண்ணாது? எந்த தீங்கும் அணுகவே அணுகாது. இன்னைக்கு வரைக்கும் என் பொண்ணு வந்து என்னது, நைட்டில் ஜெபம் பண்ணாமல் தூங்க மாட்டா, ஒரு வசனம் சொல்லாமல் தூங்க மாட்டா. இன்கேஸ் நாங்கள் வெளியில் போகும்போதும் நாங்கள் ஜெபம் பண்ணாமல் போயிட்டா உடனே சொல்லுவா, டேடி இன்னும் ப்ரேயர் பண்ணல, நம்ம ப்ரேயர் பண்ணலன்னுவா. ஆக்சுவலாக சம்டைம்ஸ் வந்து நாங்களே மறந்துருப்போம். போக வேண்டிய அவசரத்துக்காக நாங்கள் என்ன பண்ணோன்னா மறந்துட்டு போவோம். ஆனால் அவள் சொல்லுவா, உடனே சொல்லுவா, டேடி நம்ம இன்றைக்கி நம்ம ஜெபம் பண்ணல, ஜெபம் பண்ணிட்டு போனோம் அப்படின்றவா. உடனே கரெக்டாக அழகாக கை வச்சு நின்றுவா. ஒவ்வொரு நாள் ஒவ்வொருத்தர் மாற்றி ஜெபம் பண்ணணும். ஒரு நாள் நான் ஜெபம் பண்ணுவேன், ஒரு நாள் என் ஒய்ஃப் ஜெபம் பண்ணுவான், ஒரு நாள் ஜூடி ஜெபம் பண்ணுவா. அவளுக்கு ஜெபத்தை கற்றுக் கொடுத்துருக்குறோம். அவள் ஜெபத்தெல்லாம் சொல்லுவாள். என்ன நடந்தாலும் நம்ம அந்த ஜெபத்தை நம்ம ஒரு நாள் என்ன பண்ணக்கூடாது? விட்டுறக்கூடாது. ஏன் இதை சொல்கிறேன்னா, இந்த ஜெபத்தோடைய முக்கியத்துவம், அங்கே கத்தாரில் வந்து ஸ்பீடு வந்து 120, ஆனால் 120 எவனும் போக மாட்டான். 140 160 வரைக்கும் ஸ்பீடில் போவாங்க. நிறைய வாட்டி ஏன்னா ஜஸ்ட் மிஸ்லலாம் கார் இதெல்லாம் இதுவாயிருக்கு. என்ன தெரியாமே நான் பிரேக்கெல்லாம் அடிச்சிருக்கிறேன். நான் அதுக்கப்புறம் அது போல் பிரேக்கெல்லாம் நான் அப்ளை பண்ணி பார்த்துருக்குறேன். அது போல் வண்டி ஒரு நாள் நின்னதில்லை. அது போலெல்லாம் இப்போ ஆபத்துல இருந்தாலும் ஆண்டவர் காப்பாற்றுறாரு. காரணம் அந்த ஒரு ஜெபம் தாங்க. அந்த ஒரு ஜெபம் நம்ம என்ன சூழ்நிலைகள் நம்மளுக்கு எதிராய் வந்தாலும் நம்ம என்ன பண்ணுது? காப்பாற்றுது. சரி, இதுதான் ஓகே. ஸ்பீடு டிராஃபிக்கில் நின்றுட்டு இருக்கேன், முன்னாடி வண்டி நின்றுருக்கு, நான் பின்னாடி நின்றுட்டுருக்கிறேன். என்ன தெரியாமல் வண்டி மூவ் ஆகுது. அது என்ன எப்படி நடந்துச்சுன்னே தெரியல. என்ன அறியாமே வண்டி மூவ் ஆகுது. இம்மிடியட்டாக நான் பிரேக் அப்ளை பண்ணவும் தேவன் கிருபை தந்தார். இல்லைன்னா வேகமாக போய் முட்டினா தான் ரொம்ப டேமேஜ் வந்திருக்கும். லைட்டாக முட்டினாலுமே ஆக்சிடெண்ட் தாங்க. சின்ன கீரல் ஆனாலும் போலீஸ் பேப்பர் வாங்கணும், எல்லாம் நிறைய ப்ரொசீஜர் இருக்குது. நின்றுட்டுருக்கிற வண்டிக்கு நான் என்ன பண்ணுறேன்? நான் என் வண்டி நின்று தான் இருக்குது. சிக்னலில் முன்னாடி இருக்கிற வண்டி நிற்குது, என் வண்டி நிற்குது. என்ன அறியாமல் வண்டி மூவ் ஆகுது. எப்படி தான் மூவ் ஆச்சுன்னு தெரில. என்ன அறியாமல் நானே பிரேக்கும் அப்ளை பண்ணுறேன். அந்த ஜெபம் நம்ம எல்லா இக்கட்டிலிருந்தும் நம்மளை பாதுகாக்கிறதாய் காணப்படுகிறது. ஹல்லேலூயா. நம்மளுக்கு எந்த பிரச்சனையும் நம்மளை குடும்பத்தை நேராமல் நம்ம இருக்கணும்னா எல்லா சூழ்நிலையிலும் ஜெபம் பண்ணுகிறவர்களாய் காணப்படணும். ஆமென். வெளியே போனாலும் சரி, வேலைக்கு போனாலும் சரி, நடந்தாலும் சரி, சமைச்சாலும் சரி, தூங்கினாலும் சரி, தூங்குறதுக்கு முன்னாடி எழுந்துக்கும் போது எல்லா வேலையிலும் ஜெபம் 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 ஜெபம். அந்த ஜெபம் நமக்குள்ளே இருக்கும்பொழுது நம்மளுக்குள்ளே அந்த அக்கினி மதில் என்ன பண்ணணும்? இன்னும் பலப்பட எந்த கிரியைகள் நம்மளை என்ன பண்ணாது? அணுகவே அணுகாது. அன்னைக்கு நம்மளுக்கு எதிராக எழும்பினாலும் கர்த்தர் என்ன பண்ணுவார்? அதை நிர்மூலமாக்க செய்வார். முதல்ல ஆண்டவரை நோக்கி பார்க்கணும்னு சொன்னார். 2வது எல்லா விஷயத்திலும் ஜெபம் பண்ணணும். 3வது ஸ்டே டியூன் வித் காட். ஆண்டவரோடு நம்ம எப்போவும் கனெக்டடாகவே இருக்கணுமா? எப்படி இருக்கணுமா? ஆண்டவரோடு எப்போவுமே ஒரு தொடர்புலேயே இருக்கணும். ஒரு சிலர் என் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஒரு சிலர்லாம் ஃபோன் பண்ணால் எப்போ பார்த்தாலும் பிஸினே இருக்கும். அதனால் அவனுக்கு நான் ஃபோன் பண்ணுறதே கிடையாது. ஏன்னா அவன் தொடர்பு இன்னொருத்தரோட தொடர்பு இருக்கிறதுனால என்னது, நம்ம தொடர்புக்கு என்ன பண்ண மாட்டேங்குது? இணைக்கப்பட மாட்டுறது. அதே போல தான் இன்னைக்கு நம்ம எப்போவுமே தேவனோடு தொடர்பில் நம்ம இருக்கும் பொழுது எந்த கிரியைகளும் நம்ம என்ன பண்ணாது? நம்மளை அணுகவே அணுகாது. ஹல்லேலூயா. அதுதான் மத்தேயு 24:13 நம்ம வாசிக்கிறோம். மத்தேயு 24:13 வாசிக்க கேட்போமே. ரட்சிக்கப்படுவான்,
போதும் போதும். முடிவு பரிந்தும் நிலைத்திருப்பவனே தான் ரட்சிக்கப்படுவான். கடைசி வரைக்கும் யார் அவரோடு கூட கனெக்டடாக இருக்கிறாங்களோ அவங்க தான் உங்களுக்கு எதிராக வருகிற பிரச்சனையிலிருந்து தீர்க்கப்படுவீர்கள். ஹல்லேலூயா. முதல்ல பார்த்துட்டோம், கர்த்தரை நோக்கி பார்க்கணும்னு பார்த்துட்டோம். ரெண்டாவது, எல்லா சூழ்நிலையிலும் என்ன வந்தாலும் சரி நம்ம என்ன பண்ணணுமா, ஜபம் பண்ணுகிறவர்களாய் காணப்படணும். மூணாவது, தேவனோடு எப்பவுமே தொடர்பில் இருக்கிறவர்களாய் காணப்படணும். தேவனோடு எப்பவுமே ஐக்கியப்பட்டிருக்கிறவர்களாய் நம்ம காணப்படணும். நாலாவது காரியம், இதுதான் ரொம்ப முக்கியமான வார்த்தை. இது நம்ம சொல்லிட்டு நம்ம ஜெபம் பண்ணுற போகிறோம். உங்கள் வாயின் வார்த்தைகளை நம்ம என்ன பண்ண போகிறோம், கேர்ஃபுல்லாக ஹேண்டில் செய்ய போகிறோம். ஹல்லேலூயா. என்னதான் யாரின் வாயின் வார்த்தைய, யாரின் வாயின் வார்த்தைய, நம்முடைய இல்லை, என் வாயின் வார்த்தையின்படி தான் என்ன நடக்கும், நம்மளுக்கு ஆசீர்வாதம். ஆண்டவர் நல்ல அக்கினி மதில் போல நம்மளுக்கு சுற்றி வச்சிருப்பாரு, எல்லாம் நடக்கும். பிசாசே உள்ளவான்னு சொல்லி யாரையாவது நம்ம கூப்பிட்டோம்னா என்ன நடக்கும், என்ன நடக்கும், வெளியே எப்படா வாய்ப்பு தேடி கிடக்கணும்னு சொல்லிட்டு அங்கே இந்த வெளியே நின்றுருக்கிற பிசாசு என்ன பண்ணுறோம், உள்ள ஓடி வந்துடும். சனினே உள்ளவான்னு சொன்னா, எரும மாடே உள்ளவானா எரும மாட்டுக்குள்ளேருந்து ஏதாவது ஒரு கிரியை உள்ள வந்துடும். அதுக்கு தான் அழகு, எல்லாருக்கும் என்னது அழகாக ஒரு பேர் வச்சுருக்காங்க. இன்னும் நல்ல செல்லமாக பேர் வைங்க. செல்லமாக அந்த அந்த செல்ல பேருக்கு சொல்லி கொடுத்தா கூப்பிடுங்க. எரும மாடுன்னு தான் கூப்பிடணுமா? இன்னைக்கு வாயின் வார்த்தைகளை நம்ம என்ன பண்ண போகிறோம், we should careful. அந்த வாயின் வார்த்தையில் தான் நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு மிஸ்டேக் பண்ணுறோம். அந்த மிஸ்டேக்கில் தான் என்ன பண்ணுது, அந்த காரியங்கள் நம்மளுக்குள்ளே வர ஆரம்பிக்கிறது. இன்னைக்கு நம்ம கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்க போகிறோம். ஹல்லேலூயா. இன்னைக்கு நம்ம 4 காரியத்தை பார்த்தோம். இந்த கிரியைகள், இந்த பிரச்சனைகள் எதுவுமே எனக்குள்ளே வராமல் இருக்கணும்னா நம்ம என்ன பண்ணணும்னு பார்த்தோம். முதல்ல கர்த்தரை நோக்கி பார்க்கணும்னு சொல்லி பார்த்தோம். ரெண்டாவது, எல்லா சூழ்நிலையிலும் ஜெபம் பண்ணுகிறவர்களாக இருக்கணும்னு சொல்லி பார்த்தோம். மூன்றாவது, ஸ்டே டியூன் வித் காட், ஆண்டவரோடு கூட எப்போவுமே கனெக்டடாக இருக்கிறவர்களாய் இருக்கணும்னு சொல்லி பார்த்தோம். நான்காவது காரியம், நம்ம வாயின் வார்த்தைகள் நம்மளை மற்றவர்களை சொல்கிறதுலையும் சரி, நம்மளை மற்றவர்களை கூப்பிட்றதுலையும் விதத்துலேயும் சரி, எந்த விதத்துலேயும் யார் மனதையும் சரி அவங்க மனதை புண்படுத்துகிறோமோ இல்லையோ, இதனால் எனக்கு எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாது. அதனால் நம்ம என்ன பண்ணுறோம், சமாதானத்தோடு அவங்க பேர் நல்ல பேர் வச்சுருக்கிறாங்களா அந்த பேரை சொல்லியே கூப்பிட்ருவோம். எதுக்கு நம்ம தேவையில்லை எக்ஸ்ட்ரா ஒரு பேரெல்லாம் நம்ம ஆட் பண்ணிவிட்டு, எந்த பேருமே நம்ம சொல்லாமல் அவங்க பேரை வைத்தவர்கள் அண்ணாரோ சகோதரனோ உறவு முறைகளோ எதையோ சொல்லி நம்ம கூப்பிட்டு, அதனால் நம்ம என்ன பண்ண போகிறோம், எதையோ நம்ம சம்பாதிக்க போகிறதும் இல்லை. இன்றைக்கி ஆண்டவர்கிட்ட சொல்ல போகிற, ஆண்டவர் என் வாயின் வார்த்தைகளை கர்த்தர் நீங்கள் ஆசீர்வதிப்பீராக, என் வாயின் வார்த்தைகளை கர்த்தர் நீங்கள் தொடுவீராக. மொத்தம் 7 காரியத்தை பார்த்தோம். முதல்ல 3 காரியத்தில் நம்ம நிதானித்து அறிந்து பார்க்க போகிறோம். 4 காரியத்தை நம்ம கர்த்தரிடத்தில் நான் இப்படியெல்லாம் இருக்கணும்னு சொல்லி நம்ம வேண்ட போகிறோம். எல்லாரும் நம்ம அப்படியே முழுங்கால் படிட்டு நம்ம கர்த்தரை நோக்கி பார்க்க போகிறோம். தேங்க்யூ ஜீசஸ். ஹல்லேலூயா. தேங்க்யூ லார்ட். தேங்க்யூ ஜீசஸ். தேங்க்யூ ஜீசஸ். தேங்க்யூ ஜீசஸ். உமக்கு நன்றி செலுத்துறோமப்பா.